Tony and Guy Essentials Sirvanmayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 9840677057. இப்போ அது எப்படி வழிபடலாம்னா, இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை போயிட்டீங்க, தங்கிடுங்க, புதன்கிழமையும் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா முருகரை சிகப்பு மலர்களால் அவரை வழிபாடு பண்ணணும். வீட்டில் ஒரு ரோஸோ இல்லை சிகப்பு அரளியோ முருகர் அழைக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அது எப்படியாவது அழைச்சி டக்குன்னு போய் நிற்கிற மாதிரி தான் இருக்கும் முருகர். இப்போ 8ல் செவ்வாய் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செவ்வாய்க்கான பரிகாரம் பண்ணுங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. எப்படின்னா அவங்களுக்கு கர்மாவை இறக்கி வைக்கணும். ஃபஸ்ட்டு கர்மாவை இறக்கி வச்சுட்டு தான் செவ்வாய் ஸ்தலத்துக்கே போகணும். அப்போ தான் செவ்வாய்க்கான பரிகாரம் வேலை பார்க்கணும். வணக்கம் மேம். வணக்கம். எல்லா முருகன் கோயிலையும் செவ்வாய்க்கிழமையானால் கூட்டமா மக்கள் போறாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமை முருகனை பார்க்க யாராலையும் முருகனை பார்க்கவே முடியல. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ஏன் அந்த 2 கிழமைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஏன்னா செவ்வாய்க்காரகன், அதே மாதிரி முருகரை குருவாவும் பார்க்கப்படுது. அதனாலதான் வியாழன். அதனாலதான் இந்த 2 நாள். இப்போ அது எப்படி வழிபடலாம்னா, இப்போ நீங்க செவ்வாய்க்கிழமை போயிட்டீங்க, தங்கிடுங்க, புதன்கிழமையும் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா புதன் புத்தி, அந்த புத்திக்கும் முருகர் வேலை பார்ப்பார். அதனால அந்த புத்திக்கும் சேர்த்து வழிபாடு பண்ணிட்டு நீங்க கிளம்பிக்கலாம். இல்லைன்னா புதன்கிழமை போய் தங்கிட்டு வியாழக்கிழமை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதுதான் அந்த காம்பினேஷன், செவ்வாய் புதன் வியாழன். இந்த 3 நாள் இவங்க வழிபாடு பண்றாங்க. இந்த 3 நாள் கண்டினியூஸா வழிபாடு பண்ணனாலும் சிறப்பு. ஏன்னா அந்த புதன் அப்படிங்கிறது அங்க இருக்க சித்தர்களையும் குறிக்கும், இந்த பச்சையையும் குறிக்கும், மயிலையும் குறிக்கும். ஸோ அது ஹிடன் நாலேஜ் புதன் அப்படிங்கிறது. முருகர்கிட்ட அந்த ஹிடன் நாலேஜ் உண்டு. அதனால இந்த செவ்வாய் புதன் வியாழன் இப்படி கணக்கு வச்சுட்டு கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இந்த கூட்டத்தில் தான் போய் கும்பிடணும் அப்படிங்கிறது இல்லை. முருகரை தனிச்சு நம்ம கும்பிடலாம். ஆனால் இந்த நாட்களில் இவங்களோட எனர்ஜி பவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா, அந்த கிழமைகளில் அவங்களோட எனர்ஜி நம்மளோட எனர்ஜியும் அந்த எனர்ஜியும் கனெக்ட் ஆகுதுங்கிறப்ப உங்களுக்கு குருவாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா வியாழக்கிழமை, நீங்க பக்தரா போறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, உங்களுக்கு ஞானம் வேணும்னா புதன்கிழமை. இப்போ கோயிலுக்கே போக முடியாதவங்க இருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி செவ்வாய் புதன் வியாழன் என்னால கோயில் எல்லாம் போய் தங்க முடியாது, நான் வீட்லயே எனக்கு பிடிச்ச முருகன் போட்டோவை வச்சு நான் வழிபடலாமா? இந்த மாதிரி தாராளமா. அதாவது முருகரை சிகப்பு மலர்களால் அவரை வழிபாடு பண்ணணும். வீட்டுல ஒரு ரோஸோ இல்ல சிகப்பு அரளியோ இதெல்லாம் போட்டு நீங்க முருகரை வழிபாடு பண்றப்போ முருகரை மனசுல நினைச்சிட்டாலே போதும். வேல்மாறல் கேட்குறதோ, ஸ்கந்தசஷ்டி கவசம் கேட்குறதோ, இந்த மாதிரி அவருடைய அந்த மந்திரங்களில் கேட்டாலே, அந்த உபதேசங்களை கேட்டாலே போதும். முருகர் உட்காந்துருவார். நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னு இல்லை, நீங்கள் கற்பனையிலேயே அங்கே போயிட்டு வந்துடலாம். நீங்கள் முருகர் அழைக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அது எப்படியாவது அழைச்சி டக்குன்னு போய் நிற்கிற மாதிரி தான் இருக்கும் முருகர். இப்போ முருகன் அப்படின்னு சொன்னாலே செவ்வாய்க்காரகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிகப்பு கலருக்கு சொந்தக்காரர், இரத்த குருதி கலருக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முருகனை வணங்குறவங்க அதிகமாக பார்த்தா செவ்வாய்க்கிழமை போய் கும்பிடுவாங்க. சில பேர் ஜாதகக்காரர்கிட்ட போனால் என்னதான் நட்சத்திரம் தசா புத்தி எல்லாமே பார்த்தாலுமே செவ்வாய் தோஷம் அப்படின்னு இருந்தால் அதுக்கான சில பரிகாரங்கள் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுவும் அதிகமா பார்த்தா முருகனை நோக்கி இருக்கும். சோ செவ்வாய் தோஷத்தை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதாவது நம்மளுக்கு கட்டங்கள்ல எங்கெங்க செவ்வாய் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் அதோடைய கணக்கு. இப்ப 4ல் செவ்வாய் உட்கார்ந்துருக்கு, 8ல் செவ்வாய் உட்கார்ந்துருக்கு, 12ல் செவ்வாய் உட்கார்ந்துருக்கு, 9ல் செவ்வாய் உட்கார்ந்துருக்கு. இப்படிலாம் ஒவ்வொரு இடத்துலயும் செவ்வாய்க்கு ஒவ்வொரு காரக பலன்கள் இருக்கு. இப்ப 8ல் செவ்வாய் உட்கார்ந்துருச்சு, 4ல் செவ்வாய் உட்கார்ந்துருச்சுன்னா இது எல்லாமே செவ்வாய் தோஷம். இப்ப 4ல் செவ்வாய் உட்கார்ந்துருக்குன்னா பார்ஷியலா செவ்வாய் தோஷம், 8ல் செவ்வாய் உட்காந்துருக்குன்னா முழுசா செவ்வாய் தோஷம். ஸோ இந்த செவ்வாய் தோஷம் ஒரு லைஃப் பார்ட்னருக்கு மட்டும்தான் இஷ்யூ கொடுக்குமா அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் பார்ட்னராக வராங்களோ ஏதோ ஒரு இஷ்யூ, ஏதோ ஒரு மனசை உடைச்சிட்டு போகக்கூடிய விஷயங்கள், அவங்களால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த மாதிரி இருக்கும். அதாவது இப்போ 4ல் செவ்வாய் இருக்கவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வீடு அமையாது, சொந்த வீடு அமையாது. அவங்களுக்கு தான் இந்த வீடு பிரச்சனை வருது. லைஃப் பார்ட்னர்கிட்ட போவாங்க, நல்லா இருக்கும், எங்கேயாவது ஒரு மனஸ்தாபம் வந்தால் மனசு ஒட்டாது. இப்போ 8ல் செவ்வாய் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செவ்வாய்க்கான பரிகாரம் பண்ணுங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. எப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுங்க, ஏன்னா நிதானம் இருக்காது, ஆக்ரோஷமாக இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு செவ்வாய் வக்கரம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் கஷ்டம். அப்போ இவங்க செவ்வாய் எப்படி வழிபாடு பண்ணணும்னா, நிறைய பேத்துக்கு செவ்வாய் வழிபாட்டு முறை சொல்லி தான் ஆகணும். கண்டிப்பா. செவ்வாய்ங்கிறது
நம்மளுடைய விதியில ஏதோ ஒரு பெரிய பங்கம் இருக்கு அப்படிங்கிறது சொல்றது தான் அது. அதை சரி பண்ணிக்கணும். இப்போ செவ்வாய் திசை எனக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா என்னோட அப்பாவை நான் பார்க்கணும். அப்படி அவங்க யோசிக்கணும். என் அப்பாவுக்கு என்ன ஆக போகுது, ஹெல்த் பார்க்கறது, அதாவது அப்பாவுக்கு ஏதாவது ரத்த காயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, அவங்க அந்த நேரத்தில் கொஞ்சம் சரியாக இருந்துக்கிறது. இப்போ செவ்வாய் ரொம்ப உக்கிரமாக இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது அந்த குழந்தை வளர வளர இந்த குழந்தை ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுதுன்னா, அப்போது வீக் ஆகிட்டே போகுதுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் பார்க்குறது. ஹெல்த் வைஸ் பண்ணாது, டக்குன்னு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ஸ் பண்ணி விட்டுரும், ஏதோ ஒன்று பண்ணி விட்டுரும். இல்லை இவங்களோட நல்ல விஷயங்களை பார்க்க விடாது செவ்வாய் வாழ்க்கையில். ஏன்னா கேது வந்து அந்த இடத்துல வேலை பார்க்கும் செவ்வாய்க்கு. ஏன்னா செவ்வாய் வந்து ரொம்ப அவசரம் புத்தி உடையது. கேது தான் நிதானத்தை கொடுக்கும். அப்போ கேது எப்படி நிதானத்தை கொடுக்கும்னா, யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள தூக்கிடும். அதில் நம்மளுக்கு ஒரு அப்செட்டை கொடுத்து அதுக்கப்புறம் உங்களை வந்து ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு போய் அந்த செவ்வாய்னாலே அந்த உக்கரமாக இருந்து எல்லாமே நான் தான் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் அவங்களுக்கு. இதெல்லாம் உடைக்கிற வேலை கேது பார்த்துட்ருக்கோம். சனியும் இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம். சனியும் அவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இவங்க மெத்தடே எப்படி பண்ணணும்னா, காலபைரவரை வழிபாடு பண்ணணும். அஷ்டமி அமாவாசையில் காலபைரவரை வழிபாடு பண்ணி காலபைரவருக்கு அஷ்டமியில் போய் விளக்கு போடணும். விளக்கு போட்டு முதல் வந்து அதுதான் பிராயச்சித்தம். பரிகாரத்துக்கு முன்னாடி பிராயச்சித்தம் தேடணும். பிராயச்சித்தம் பண்ணிட்டு அங்கே, அதாவது அஷ்டத்திக் பாலகர்கள் கூட சொல்லுவாங்க, அஷ்டத்திக் பாலர்களை தொட்டெல்லாம் வழிபாடு பண்ணக்கூடாது. அஷ்டத்திக் பாலகர்களை வந்து நினச்சிக்கணும். உன்னை எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அஷ்டத்திக் பாலகர்கள் தான் பார்த்துட்டே இருப்பாங்க. 8 திசையில இருந்தும் பார்க்கக்கூடியவங்க அவங்க. ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரையும் அவங்க வழிபாடு பண்ணணும். ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவர் வந்து எப்படின்னா, அவருக்கு கீழே 6 சிவன் இருக்கும். ஸ்வர்ண ஆகாஷ பைரவருக்கு கீழே ஒரு 6 சிவன் இருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா 6 திசைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுடு, அப்வர்ட், டவுன்வர்ட் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இது எப்படின்னா, எல்லா திசைகளிலையும் நான் என் சரண்டர் ஆகிறேங்கிறது தான் அதுதான் அந்த செவ்வாய்க்காரங்க. இதெல்லாம் அந்த கர்மாவை இறக்கி வைக்கணும். ஃபர்ஸ்ட் கர்மாவை இறக்கி வச்சுட்டு தான் செவ்வாய் ஸ்தலத்துக்கே போகணும். அப்பதான் செவ்வாய்க்கான பரிகாரம் வேலை பார்க்கும். இல்லைன்னா செவ்வாய்க்கான பரிகாரம் வேலை பார்க்காது. பிராயச்சித்தத்தை முடிச்சுட்டு பரிகாரம் பண்ணணும். நீங்க ஒரு விஷயம் தெளிவா சொன்னீங்க மேம். பிராயச்சித்தம் பண்ணிட்டு தான் வந்துட்டு பரிகாரத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு. இப்ப செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு மைண்ட்ல வர்றது வந்துட்டு பெண்களை தான் அதிகமா சொல்லுவாங்க. இந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வேணாம், இந்த பொண்ணை கட்டுறனால வந்துட்டு பையனுக்கு ஏதாவது ஆயிரும், இந்த பொண்ணை கட்டுறனால வந்துட்டு என் வீட்டில் நல்லா இருக்காது, வீடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு முழுக்க குறை சொல்றதை பார்த்தா அந்த பெண்ணோட ஜாதகத்தை மட்டும், அந்த பெண்ணோட ஜாதகத்தில் இருக்க கட்டம், அந்த செவ்வாய் கட்டத்தை மட்டும் சொல்றாங்க. அது உண்மைதானா மேம்? அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது. பரிகாரங்கள் மூலியமா அது சரி பண்ணிக்க முடியும். ஒரு 28 வயசுக்கு அப்புறம் வந்து அது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. அது என்ன அப்படின்னா, ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஆனால் அவங்களால குடும்பம் குறைய போகுது, சீர்கட போகுது, அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் ஆகாது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து காத்திருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கவங்க அந்த செவ்வாய். ஏன்னா அவங்க அது பண்ணல, அவங்கனால அது நடக்கல. இது வந்து அவங்களுடைய கர்மா. அதனால தான் கர்மாவை இந்த பக்கம் கழிச்சுட்டு இங்கே, ஏன்னா இந்த கர்மாவை டோட்டலாக நம்ம அங்கே கழிக்கிறப்ப இங்கே இது கிளியர் ஆகிடும். ஒரு 28 வயசுக்கு அப்புறம்லாம் ரொம்ப நார்மல் லைஃப் தான் வாழ்வாங்க. செவ்வாய் தோஷத்தில் இருக்கவங்களுக்கு செவ்வாய் தோஷக்காரங்களே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து 28 வயசு வரைக்கும் தான். 28 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு லக்னம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அங்கே செவ்வாயோடைய பவர் வந்து குறைய ஆரம்பிச்சு குருவை ஸ்ட்ராங் பண்ணணும். அவங்க ஜாதகத்தில் குருவை எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுறாங்களோ, குரு ஸ்ட்ராங் பண்ணுறது வந்து குரு வழிபாடு, குருமார்களை மதிக்கிறது. ஏன்னா செவ்வாய் குரு காம்பினேஷன் எப்படி அப்படின்னா, குருவை விட செவ்வாய்க்கு நிறைய தெரிஞ்சிருந்தாலும் செவ்வாய் குரு கிட்ட கொஞ்சம் அடக்கிய வாசிக்கும். அப்போ அங்கே குரு இருக்கப்போ செவ்வாய் கொஞ்சம் அடங்கும். சில ஸ்தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விஷ்ணுக்கு நேராக கூட முருகரை வச்சிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு குரு செவ்வாய் காம்பினேஷன் தான் அது. அப்படி இருக்கப்ப கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். குருவை ஸ்ட்ராங் பண்ணிட்டா செவ்வாய் தோஷம் எதுவும் ஒன்றும் பண்ணாது. குரு தான் மாங்கல்யத்தை கொடுக்கக்கூடியது. செவ்வாய் அது கெடுக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் குரு பவர்ஃபுல்லாக ஜாதகத்தில் இருக்குன்னா துணிஞ்சு கல்யாணம் பண்ணலாம். குரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஜாதகக்காரங்க கூட செவ்வாய் தோஷத்தில் இருக்கவங்களை கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு ஸ்ட்ராங், அப்போ எதுவும் நடக்காது. ஸோ செவ்வாய் தோஷம்னா என்ன, அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும், பரிகாரத்துக்கு முன்னாடி பிராச்சித்தம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும், செவ்வாய் தோஷம் இருக்கவங்க செவ்வாய் தோஷத்தை கல்யாணம் பண்ணலாம், அதுக்கும் இந்த மாதிரியான நிபந்தனைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.